ஞானசம்பந்தரை காண வேண்டும் என்று கிளம்புகிற பொழுதே கையை மேலே தூக்கிட்டாருங்க. அங்கே தூக்கினவர் தூக்கிக்கிட்டே வரார் சீர்காழி வரைக்கும். இங்கே மடத்தில் இருக்கார் யாரு? ஞானசம்பந்தர். குழந்தை 3.5 வயசு குழந்தை அது இருக்கு, 3.5 வயசு குழந்தை. இவர் வரார் அங்கிருந்து நேரா. எப்படி வந்தார்? தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு. தொழுதபடியே வரார். அணைந்து தொடல, தொழுது அணைந்தார். சில பேர் பார்த்தா கும்பிடலான்னு பேசாமல் இருப்பான், இன்னும் பார்க்கலன்ட்டு. சார் அடட வாங்க சார் அப்படிமா. அது வேஷம் இல்லையா? பார்க்காத மாதிரி இருந்து ஒருவேளை கூப்பிட்டேன், நம்ம ஏன் முதல்ல தொழணும்? அவர் கூப்பிட்றாரா பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது அடியார்கள். அவர் பார்க்கலைன்னாலும் நாம வணங்கும். ஐயா இப்படி பாருங்க ஐயா அப்படின்னு வணங்கும். இவர் தொழுதுகிட்டே வரார். அங்கே ஞானசம்பந்தர் அப்பர் வராருன்னு சொல்லுது, நாவுக்கரசர் வராருன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டார்? எழுந்திரிச்சுட்டார். குழந்தை எழுந்திரிச்சது. ஒரே கூட்டம், ஒரே சிவநெறி கூட்டம், எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் கூட்டமாக இருந்தால் அவரும் அதே உயரத்தில் இருந்தாலாவது கொஞ்சம் தெரிவார். அது இக்குனோண்டு இருக்கு, 3.5 வயசில் அது இக்குனோண்டு இருக்கு. இவர் என்ன பண்ணுறார்? குழந்தைய தேடி போகிறார். தொண்டர் குழாத்திடையே சென்று தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு. தொண்டர் குழாத்திடையே சென்று. இந்த அடியார்கள் எல்லாம் கூடியிருக்காங்களா, அவங்களுக்கு நடுவில் போறாராம். யாரு? என்னம்மா கதையை ஃபாலோ பண்றீங்களா? யார் போறா? திருநாவுக்கரசு சாமிகள் போறார். இந்த குழந்தைய தரிசனம் பண்ணுறதுக்கு போறார். நடராஜரை விட்டுட்டு இவர் தரிசனம் பண்ண போறார். இது உள்ள நடுவில் இருக்க இந்த குழந்தை. தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு தொண்டர் குழாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய. உள்ளத்தில் கொஞ்சம் கூட களங்கம் இல்லையா? ரொம்ப பேர் கும்பிடுவான், மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டே கும்பிடுவான். இவனுக்கெல்லாம் கும்பிடு போட வேண்டி இருக்க அப்படின்னு நினச்சி கும்பிடுவான் இல்லையா? அலுவலகத்தில் மேலதிகாரிக்கு கும்பிடு போடுவான். சந்தோஷமாவா? சார் வணக்கம், சார் குட் மார்னிங். எதுக்கு போடுறான்? பாவி ஏதாவது கெடுதல் பண்ணுவானே, அதனால் அவனுக்கு போடுறான். சந்தோஷமாக போடுறதில்ல. ஆனால் அடியார்கள் ஒருவரை ஒருவர் வணங்குவது எப்படின்னு கேட்டால் சந்தோஷமாக வணங்குகிறார்கள், சந்தோஷமாக வணங்குகிறார்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னார் அருணகிரிநாதர். அவா மறுபினா வசுதை காணும் மடவாரிடும் அபார் கணலில் வாழ்வென்று உணராதே அரா நுகரவாதை ஒரு தேரை கதிநாடு மறிவாகி உளமால் கொண்டதனாலே சிவாய என ஒரு காலும் நினையாத திமிராகரனை வாவென்றருள்வாயே திரோத மலமாறும் அடியார்களரும் ஆதவர்கள் தியானம் ஒரு பாதம் தருவாயே உவா வினிய காணுவனிலாவும் மயில் வாகனம் உலாசமுடனேறும் கடலோனே உலா உதயபானு சதகோடி உருவான ஒளிவாகு மயில்வேலங்கையிலோனே துவாதச புயா ஜல சடானன வரா சிவர் சுதாயை நர்மானன் புடையோனே சுராதிபதி மாலையனோடு சலாமிடும் சுவாமி மலை வாழும் பெருமாளே. சுவாமி மலை முருகன் மயில் மேலே வராராம். அப்படி மயில் மேலே வருகிற பொழுது எல்லாரும் நிற்கிறாங்களாம். யார் யார் நிற்கிறாங்க? மால், பிரமன், இந்திரன், தேவர்கள் அத்தனை பேரும் அப்படி நிற்கிறாங்க. திருமால்ல இருந்து அத்தனை பேர் நிற்கிறாங்க. மயில் மேலே முருகன் வருகிறான். மார்ச் ஃபாஸ்ட் எல்லாம் சல்யூட் அடிக்கிறாங்களா? யாருக்கு? யாருக்கு? முருகன். முருகருக்கு. துவா தச, துவானா 10, தசன்னா 10, துவானா 2, துவா தசன்னா 12, 12 கரம். துவா தச புயாச்சல ஷட்டானன்ன. ஆனன்னா முகம்னு அர்த்தம். ஷட்டானன்னா 6 முகம். துவா தச புயாச்சல சடானன்ன பராசிவர் சுதாயை நர்மானன் புடையோனே. சுராதிபதி இந்திரன், மால் திருமால், அயன் அயனோடு,
எல்லாரும் வணங்குகிறார்கள். எப்படி வணங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டால், அவரை வணங்குறது சந்தோஷமாக வணங்குகிறார்களாம். மாலோடுன்னாரு, 2 மால் போட்டார். ஒரு மால் திருமால், இன்னொரு மால் சந்தோஷம்னு அர்த்தம். முருகனை வணங்குற பொழுது சந்தோஷமாக வணங்குறாங்களாம். அதுவும் மயிலை பார்த்து சந்தோஷமாக மேலும் மயிலும் துணைங்கிறாங்களாம். அவன் சூரபத்மனாக இருந்த பொழுதும் வணங்கினாங்க, ஆனால் பயந்துக்கிட்டே வணங்கினாங்க. இந்த பாவி என்ன கெடுதல் பண்ணுவானோன்னு நினச்சி வணங்கினான். ஆனால் அவன் மயிலானதுக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமாக. அப்போ 1008 அண்டத்தில் இருந்தவங்க தான் வணங்கினாங்க. இப்போ கோடான கோடி அண்டத்தில் இருக்கிறவங்களும் மயிலே துணை மயிலே துணைன்னு வணங்குகிறார்கள். காரணம் முருகன்கிட்ட சேர்ந்ததுனால. அதனால நாம் முருகனோட சேர்ந்தோம்னா உலகமே நம்மை வணங்கும். ஆகையினாலே பெருமானை வணங்க வேண்டும் என்கிற கருத்தினாலே நாவுக்கரசர் வருகிறார். தொழுது அணை உற்ற ஆண்ட அரசு தொண்டர் கூடாத்திடையே சென்று பழுதில் பெரும் காதல் உடன் அடிபணிய. அவ்வளோ பெரிய அந்த 76 வயசு அப்பர் சுவாமிக்கு அந்த குழந்தையோட காலை பிடிக்க போனாராம். எந்த குழந்தையோட? 3.5 வயசு குழந்தை ஞானசம்பந்தருடைய காலை போய் பிடிக்க போனாராம். அது உடனே என்ன பண்ணிச்சு? அது அவரு அந்த காலை பிடிக்க அப்படி போன பொழுது டக்குன்னு கையை பிடிச்சிக்கிட்டார். காலை பிடிக்க போகும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டார். இப்படி கையை பிடிச்ச உடனே அந்த 2 கையையும் அப்படி பிடிச்சி எடுத்து அப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டார். அந்த 2 கையையும் பிடிச்சி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டார். ஏன் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டார்? இவர் காலை பிடிச்சார், அவர் கையை பிடிச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டாரு அப்படின்னு கேட்டால் ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த காலை விட இந்த கை தான் சிறப்பு. ஏன்னா இதுதானே உழவாரம் பண்ணுது, இந்த 2 கை தானே உழவாரம் பண்ணுது, இது உழவாரம் பண்ற கையாச்சு அப்படின்னு அந்த 2 கையை எடுத்து ஒத்திக்கிட்டாராம். பழுதில் பெரும் காதலுடன் அடிபணிய பணிந்தவர்தம் கரங்கள் பற்றி எடுத்து இறஞ்சி அப்பரே என்ன எப்படி கூப்பிட்டாரா? அப்பர். இப்போ திருஞான சம்பந்தர் பேர் வைக்கிறார், அப்பர்னு பேர் வச்சார். அவருக்கு திருநாவுக்கரசர்னு சொல்றதுக்கு மனசு வரல, அதனால என்ன கூட்டார்? அப்பரேன்னார். அப்பரே என்று அழைத்தாராம். அவர் உடனே மகனேனாரா? அப்பரே என்ன இல்லை, அடியனேன் என்றார். அவர் என்ன சொன்னாரா? அடியேன் அப்படின்னாராம். இப்போ என்ன ஒரு அந்த தன்மை பார்த்தீர்களா? ஞானசம்பந்தர் மேலே திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அவ்வளோ பக்தி, அவ்வளவு பக்தி. 2 பேரும் திருவேழிமலையில் போகிறாங்க. நீங்கள் கேட்டது தான் இந்த இதெல்லாம். வீழிமலையில் பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்த உடனே கனவுல போய் சாமி சொன்னார், இந்த கால நிலைமையால் உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்காது, ஆனாலும் உங்களை நம்பி இருக்கிற அடியார்களெல்லாம் பசியாறணும். கிழக்கு கோபுரத்தில் ஞானசம்பந்தருக்கு ஒரு காசு வைக்கிறேன், அவருக்கு போய் கனவுல உனக்கு மேற்கு கோபுரத்தில் ஒரு காசு வைப்பேன், இந்த காசை எடுத்து நீங்கள் சாப்பாடு பண்ணி போடுங்க அப்படின்ட்டார். அதே போல் ஞானசம்பந்தரும் ஒரு காசை எடுத்தார். தினமும் கோயிலுக்கு போவார், ஒரு காசை எடுத்தார், கொடுப்பார். சாமான் வேண்டு வந்து மடப்பள்ளியில் சாப்பாடு நடக்குது. இவர் அப்பர் சாமி, அவர் காசு எடுப்பார், கடையில் போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே அவர் மடத்தில் சாப்பாடு நடக்குது. ஒருத்தர் கேட்டார், தினம் ஒரு காசு கொடுத்தாரு, மொத்தமாக கொடுத்துருக்கலாம்ல இல்லையா? மொத்தமாக கொடுத்துருக்க வேண்டியது தானே. இந்தா உனக்கு ஒரு பொன்முடிப்பு, உனக்கு ஒரு பொன்முடிப்பு, நீங்கள் 2 பேரும் இந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் சாப்பாடு பண்ணி போடுங்கன்னு கொடுக்கலாம்ல. டெய்லி ஒரு காசு கொடுத்தார். டெய்லி இவருக்கு ஒரு காசு, அவருக்கு ஒரு காசு. ஏன்? சுந்தரர் அர்த்தம் சொல்றார். காரணம், இருந்து நீர் தமிழோடு இசை கேட்கும் இச்சையால். மொத்தமாக கொடுத்துட்டா ஒரு பதிகம் தான் வரும், தினம் ஒரு காசு கொடுத்தா தினம் வந்து பதியம் பாடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதா டாக்டிக்ஸு? அதோட இன்னொரு சமாச்சாரமும் இருக்கு. என்னன்னு கேட்டால், இந்த ஒரு காசை இவர் எங்கேருந்து எடுக்கிறார்?
அப்படின்னு கேட்டா சோழ மன்னனுடைய கஜானாவிலிருந்து தான் எடுக்கிறார். இவருக்கு எங்கே இருக்குது? இவரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டாக வச்சுருக்காரு சாமி, எங்கேருந்து எடுத்து கொடுப்பார்? வீழிநாதர் அதுலேருந்து தான் எடுப்பார். ஒரு காசாக எடுத்தால் தெரியாது, மொத்தமாக தூக்குனா தெரிஞ்சு போயிடும். அங்கேருந்து தான் எடுத்தாருங்கிறதுக்கு என்ன சார் அத்தாட்சின்னு கேட்டால், அது வாசியுள்ள காசாக இருந்தது. போர்க்காலத்திலையும் பஞ்ச காலத்திலையும் 24 கேரட்டில் காசடிக்காமல் 14 கேரட்டில் காசடிப்பாங்க. அந்த 14 கேரட்டுங்கிறது மாற்று கம்மியான தங்கம். 22 கேரட்டில் அடித்தா மாற்று அதிகம். என்னம்மா அப்படி தானே? சரியா சொல்கிறேன்னா இல்லையா? இதில் 14 கேரட்ல எல்லாம் நகை விற்றாங்க தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 18 கேரட்ல எல்லாம் நகை 22 கேரட்டுக்கு பதிலாக 18 கேரட்டில். இது ஞாபகம் இருக்கவங்க கை தூக்குங்க. மொரார்ஜி தேசாய்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ இருந்த காலத்தில் தங்கம் டிஃபிசிட் ஆச்சு, சைனா போர் அந்த போரெலாம் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, 22 கேரட்டுக்கு பதிலாக 18 கேரட்டு 14 கேரட்லாம் தங்கம் வந்தது. அது மாற்று கம்மி. எப்போவுமே அரசாங்கம் என்ன பண்ணும், இந்த மாதிரி பஞ்ச காலத்தில் மாற்று குறைவாக இருக்கும். இவர் அங்கேருந்து தான் எடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஏன்னா திருஞான சம்பந்தர் காசு வாசி உள்ள காசாக இருக்குது. மடத்தில் சாப்பாடு லேட் ஆகுது, எல்லாம் லேட்டாக போயிட்டுருக்காங்க. அங்கே திருநாவுக்கரசு மடத்தில் பார்த்தா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு போயிட்டுருக்குறாங்க. இங்கே என்ன சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் நம்ம மடத்தில் தாமதமாகுது? அவங்க மடத்தில் சீக்கிரம் சாப்பிட்டு எல்லாரும் போயிடுறாங்க, நம்ம மடத்தில் ஏன் தாமதம்? சாமி, நீங்கள் கொடுக்குற காசை கொடுத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கழிவெல்லாம் கமிஷன்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு காசுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அதனால் லேட் ஆகுது சாமி. அப்பருக்கு மட்டும் எப்படி சாமி? அவர் காசை மேலே வச்சு வாங்கிக்கிறாங்க, அதில் வாசியே இல்லையா, சுத்தமாக இருக்கான். அந்த காசுக்கு உடனே கொடுத்துட்றான், நம்மளை நிற்க வைக்கிறான் ஜாமீனர். திருஞான சம்பந்தர் அதனை கேட்டு சிந்திப்பார். கேட்கிறார், எழுதுறார். ஏன் சாமி பாரபட்சம் பார்க்காதவராச்சே, எனக்கு ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி செய்ய மாட்டாரே, கொடுத்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே கொடுப்பார். ஆனால் எனக்கு மட்டும் வாசி உள்ள காசு, எமக்கு தந்த காசு வாசிபட அகுது வாசிபடாது ஒழிவான். என்ன காரணம்னு யோசனை பண்ணார். ஆஹா, காரணம் தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு கேட்டால், அவர் 2 பேருக்கும் வாசி உள்ள காசு தான் கொடுக்குறார், மாற்று கம்மியான காசு தான் கொடுக்குறார். ஆனால் திருநாவுக்கரசு சுவாமிகள் அந்த காசை எடுக்கும்போது அந்த கரம் உழவாரம் பண்ண கரமானதுனால அது பட்ட உடனே அது மாசெல்லாம் நீங்கி போய் வாசி நீங்கி போயிடுது. பெருவாய்மை தொண்டதார் பெரும் காசாம். அவர் உழவாரம் பண்ணி காசு வாங்குறார், அதனால் அதில் வாசி இல்லை. நான் சும்மா பாடி வாங்குறேன், அதனால் வாசி இருக்கு. இந்த ஆளை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். நாளைக்கு போய் வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிடலகீர் ஏசலில்லையே அப்படின்னு நைஸ் பண்ணார். நைஸ் பண்ணோன்னா அவருக்கும் வாசி இல்லாத காசு கொடுத்தார் சாமி அப்படின்னுட்டு நாம் பார்க்குறோம். அப்போ அப்பர் சுவாமிகளுக்கு பெரிய சிறப்பே என்னன்னு கேட்டால், அந்த உழவாரம், அந்த தொண்டு, இந்த சீர் தொண்டு. 2 பேரும் திருமறைக்காடு போகிறார்கள். அங்கே தான் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை சிவபெருமான் காட்டுகிறார், மறைக்காட்டு ஈசர் காட்டுகிறார். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள்.
24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரிசரி நி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 515 மில்க் 315. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 215. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 215. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Choose the best. VVNKM, Lord with trust. VVNKM.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். myself ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். glad to introduce ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.